உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க, அதே மாதிரி பாசத்துக்கு அடிமையானவங்க. தன்னை சார்ந்தவர்கள் வளமாக வர்றதுக்கு தன்னோட வளத்தையும் நலத்தையும் அழிச்சு கொள்ள எப்பவுமே தயாராக இருப்பீங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கும். ஒழுக்க நிலையை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்க. கன்னி அப்படின்னாவே ஒழுக்கம் தாங்க முதல்ல. உங்கள் ராசி எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா கடமை, ஒழுங்கு, நம்பிக்கைனா அதுக்கு மட்டும் அடையாளமாக இருக்கீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பு வாஞ்ச கன்னி ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுங்களா? கஷ்டம் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம், எங்கே போனாலுமே எதுவுமே பலிக்கலை. போகிற வர்றவன்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். புதனை தான் அதிபதியாக வச்சுருக்கோம். நம்ம தெளிவான ஆட்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலுமே அதை நொடி பொழுதில் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உழைச்சிங்க, அதுக்கான பலன் இல்லை. உதவி செஞ்சீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கல. முயற்சி அப்படிங்கிறது பல முறை வீணாக போச்சு. மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் இப்போவும் ஏதோ உயிர் துடிப்பு, விடாமுயற்சி மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. என்னடா இந்த புள்ள இப்படி உழைக்குதே, இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதே. உங்களுக்கும் கடவுளும் சரிங்க, பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிருச்சு, இனிமேல் இந்த பிள்ளையை சோதிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் 200 வருஷத்திற்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுதுங்க. யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமாக ஆரம்பிக்குது இந்த யோகம். உங்கள் ராசிக்காரர்களுக்கு பணம், புகழ், மன அமைதி மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ. கன்னிராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே, புரியுதுங்களா? அன்றைய தினத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது, இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வருங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேங்க. நவ கிரகங்களில் 12 இடம் இருக்குது, அதாவது 12 பாவம் இருக்குது. அந்தந்த இடங்களுக்கு தகுந்தது போல் நம்மளுடைய வாழ்க்கை பலன் இருக்குது. அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய தலைவன், உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில், அதாவது புத்தி, கல்வி, பிள்ளை பாக்கியம், இந்த பகுதிகளில் ஒளிர்றாருங்க. குரு அதே நேரத்தில் 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு பாக்கியம், தெய்வ அனுகிரகம், வெளிநாட்டு வாய்ப்புகள், இந்த திசையில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 5, 9 இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் கேந்திர திருஷ்டி யோகத்தால் பார்க்கறதுனால, அதனால தாங்க குரு சூரிய கேந்திர திருஷ்டி யோகம். இது நடக்கிறப்போ உங்கள் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கையை திசை திருப்பும் ஆற்றலையும் கொடுக்குதுங்க. இது ஒரு தெய்வத்துடைய ரீசெட்னு வச்சுக்கலாமே. திரும்ப ஒரு பிறப்பு பிறந்து வந்தால் என்ன வாழ்க்கை, சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இப்படி கஷ்டப்படுறோமே, செத்து திரும்ப பொழைச்சி வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அப்படி ஒரு மாற்றம் தாங்க. என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டுமே, மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம்ல, சில நேரங்களில் காமெடியாக யோசிப்போம். இந்த வருஷம் போயிட்டு நமக்கு அடுத்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா அப்படி. அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி பழைய துன்பங்கள் முடிஞ்சு புதிய வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய தொழில்
தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, கடந்த மாதங்களாக மந்தமாக இருந்த உங்கள் வேலை இப்போ விரைவாக நகருங்க. மேலதிகாரிகளோட நம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் சொன்ன திட்டங்கள் ஒப்புதலும் வருங்க. நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது. விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணை விளைச்சலும் சரி, நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சரி இப்போ மேம்படுது. பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, பெரும் புதிய பொறுப்பு கிடைக்கும். வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி மதிப்பு மரியாதை மேம்படுது. சொத்து சேர்க்கை இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, வண்டி வாகன யோகம் இருக்கு. கன்னிராசி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போறீங்க. உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க. பயமறியாத எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே சூரிய பகவானினுடைய கதிர்பட்டு விலகன பனி போலதாங்க. ஏன்னா அவர் தாங்க குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கக்கூடிய சூரிய பகவான் நிற்கிறாருங்க. சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர். ரெண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்குதுங்க. எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனி உங்களை யாராலும் தொடவே முடியாது. அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க. அடுத்தது கலைத்துறையில் இருக்கீங்க, கல்வியில் இருக்கீங்க, மருத்துவத்தில் இருக்கீங்க, கலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் யாருமே அதை கவனிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா? இப்போ உங்கள் திறமைக்கு மதிப்பு வரப்போகுதுங்க. நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது. அடுத்தது மாணவர்களுக்கு புத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்க. தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வருஷம் முடிவில் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இது போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு பேரு, புகழ், மதிப்பு, மக்கள் கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்கள்லையுமே கூடுதுங்க. அரசியல்வாதிகளாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அடுத்தது பணவரவு மற்றும் நிதிநிலை. கடந்த 2.5 வருஷமாக படாத பாடு, பண கஷ்டம், கடன் வாங்கி வாங்கி நிம்மதியாக தூங்க கூட முடியல. என்னடா இந்த கடன், அடிக்கடி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க, இந்த கடனை வாங்கி சத்தியமாக இந்த கன்னிராசி தன்னோட தேவைக்காக அந்த கடனை வாங்கலைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீர் பண்ண போய், மற்றவங்களுக்காக கைமாற்ற போய் பணம் கொடுத்து அந்த கைமாற்ற பணம் கூட திருப்பி வராமல் தன்னோட தேவைக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க. ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுடைய பணத்தை நிலையாக வச்சிருக்க உதவுதுங்க. புதிய வருமான வழிகளை திறக்குது. பழைய கடன் அடையுங்க. நிதி வளர்ச்சி வளருது. யாருக்காவது நிலம், வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போ நடக்கிறதுக்கு சரியான காலம்ங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது காதல், திருமணம், குடும்பம். மனசு தளர்ந்து போய் இருந்தீங்க இல்லையா? நம்பிக்கை இல்லை, எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு இருந்த கன்னிக்கு இந்த யோகம் நம்பிக்கையை கொடுக்குதுங்க. நீங்கள் காதல் உறவுலையும் சரி, திருமண பந்தத்துலேயும் சரி, இல்லை குடும்பத்துலேயும் சரி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை புரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போது அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு இருக்குதுங்க. முயற்சி பண்ணுங்க. 3வது நம்மளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க. திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதிங்க. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருதுங்க. வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்குங்க. இதே மாதிரி வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். வீடு, சொத்து, மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடியா. அடுத்தது வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள். குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. வெளிநாட்டு பெரிய பெரிய நகரங்கள், தெய்வீக ஆதரவு எல்லாத்துக்கும் காரணமாக நிற்குதுங்க. இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும்.
கிடைக்க போகுதுங்க. இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பம், இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு கிளைண்ட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. உலக அளவில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க, அனுகூலத்தை பெற போகிறீங்க, ஆதரவை பெற போகிறீங்க. சதா சர்வ காலமும் கடவுளே துணை அப்படின்னு வாழக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னிராசி பயமறியாதவங்க, துணிச்சல் மிக்கவங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்கும். பணம் வரும், பதவி வரும், பட்டம் வரும், எல்லாமே வருங்க. ஆனால் எதுவுமே நிலையாக இருக்காது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாமே, ஏன் உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமைகள் கூட மற்றவங்களுக்கு அதுதான் பயன்படும். அதாவது மற்றவங்களோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க. ஏன்னா இவங்களால் மற்றவங்களினுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கவே முடியாதுங்க. தப்பான நோக்கத்தில் கிடையாது, மற்றவங்களோட வாழ்க்கையை சரி செய்கிறதுக்காக தெய்வம் மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளில் குறுக்கீட அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு குறைவே இருக்காதுங்க. எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. 100க்கு 100% கூட, அதாவது 100க்கு 1% கூட இவங்களுக்கு திருப்பி உதவி கிடைக்காதுங்க. இவங்களால் வாழ்ந்தவங்க கூட, இவங்களால் எல்லாமே கிடைக்க பெற்றவங்க கூட இவங்களை ஏளனமாக தான் பார்ப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க வாழ்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க. நிறைய பொய் சூதுவாது உங்களை சூழ்ந்து இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மை நேர்மை மட்டும்தான். இதனாலவே எல்லாரும் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. சில நேரங்களில் இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? நான் என்னதான் இந்த உலகத்தில் பிறந்தனோ, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதுக்கு நான் பிறக்காமையே இருந்திருக்கலாமே. ஏன் நான் மட்டும் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்? என்னுடைய பலம் எல்லாமே ஏன் மற்றவங்களுக்கு பயன்படுது? ஏன் எந்த உருவமும் என்கிட்ட உண்மையாக இருக்கிறதே இல்லை? நான் எல்லாரையும் விட்டு கொடுக்காம தான் இருக்கேன். சொல்லப்போனால் அன்பாகவும் பண்பாகவும் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி இதை பண்ணாதப்பா உனக்கு கஷ்டம் வரும், உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் விடுங்க, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணி வைக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரு தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பான்? இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பதிலாக இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய பதிவாக இருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? தனிமரமாக நிற்கிறீங்க. ஏன்பா இப்படி தனியாக நிற்கிற? இருக்கியா இல்லையா? சாப்பிட்டியா? தூங்குனியா? உடம்பு எப்படி இருக்குது? ஒரு 10 ரூபா வேணுமா? இப்படி கேட்க கூட நாதி கிடையாது. ஆனால் இது எல்லாரும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு ஊஞ்சு போன ராசி கன்னிராசி தாங்க. கன்னிராசி பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மொத்த சந்தோஷத்திற்கும் பாதுகாப்புக்கும் கௌரவத்துக்காக தன்னோட உசுரையும் கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கன்னி எப்போதான் ஜெயிக்கும்? மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா? எனக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பதில் சொல்லட்டுங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிபதி யாரு? புதன். புதனுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெருமாள் இல்லையா? ஸோ அவரை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடங்கலாங்க. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வம் செட் ஆகும்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. குல தெய்வத்தையும் தாண்டி, இஷ்ட தெய்வத்தையும் தாண்டி, அதிர்ஷ்ட தெய்வத்தையும் தாண்டி நம்மளுடைய அதிபதியோட தெய்வம் தாங்க நமக்கு பெரும்பாலும் நல்ல விதங்களில் சப்போர்ட் பண்ணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது நன்மை பயக்குங்க. இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கண்டிப்பாக ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை மனசார எழுதுங்க. இப்போ மாதவனே, கேசவனே, ஸ்ரீஹரியே, கோவிந்தனே, நாராயணனே, வாமனனே, வாரகனே,
ஸ்ரீகிருஷ்ணனே, ஜனதர்னே, மதுசூதனனே, ஸ்ரீ ராமச்சந்திரனே, ஏகபோக நாயகனே, காத்தருள்வாய் தாமோதரனே, யசுதை புத்திரனே, பாண்டவர் சகாயனே, தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியே, மாமனான கம்சனே, வதைத்து கொன்ற கண்ணனே, தீமையாகவும் போக்கியே அருளிடு தேவதே தேவனே, மச்சு ரூபம் எடுத்தவனே, வாராக கோலம் கொண்டவனே, இச்சையாகவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வர்ணனே, ராட்சசனே, ராகவனே, நாமமாயிரம் கொண்டவனே, இச்சகதோறும் போற்றும் லோக நாயகனே, தொழுகிறோம். ஓம் நமச்சிவாய. இந்த துதி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதங்கள்லேயும் செல்வ செழிப்பு சேர்க்குங்க. நீண்ட ஆயுளையும் நீடித்த புகழையும் உங்களுக்கு கொடுத்தருளும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. தனிமரமாக நிற்கிறேன். என் மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்குது. ஏன் எனக்கு, நான் ஏன் பிறந்தேன், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் கண்ணி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன, நாங்கள் யாருப்பா? உங்களுடைய அதிபதி புதன். அறிவு, பகுத்தறிவு, விவரம் ரொம்ப இருக்கும். விவர கூர்மை ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் மனசு ஒத்துக்கும். அமைதியாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, உழைப்பீங்க, கடமையை மதிக்கக்கூடிய மனசு. நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தப்புக்கான நோக்கம் என்னவா இருக்கும், அவங்களுக்கு அந்த தப்பை நியாயப்படுத்த எந்த வகையில் யோசிக்க முடியுமோ அந்த வகையில் யோசித்து அவங்களுக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் தகுந்த மாதிரி இப்படி பண்ணிட்டேன், மாற்றிக்கோ, தப்பானவங்களுக்கு கூட இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்லப்படாத பல சோதனைகள் இருக்குது. வாழ்க்கையோட ஆரம்பத்தில் தடைகள், நம்பிக்கை குறைவு, எதிர்பார்ப்பு இல்லாமல் இவங்களுக்கு பெரும்பாலும் தோல்விகள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு பலவீனத்தை நம்ம எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அறிவாளிங்க, பகுத்தறிவாளிங்க, இது உங்களுக்கு பெரிய பலம்தான், ஆற்றல். ஒரு பிரச்சனை வர்றதுக்காக தீர்வு காங்கிறது. தொழில் செஞ்சால் அது எப்போ மேலே கொண்டு வரணும், எப்படி மேலே எழுப்பணும் அப்படிங்கிற நீதி, நேர்மை, உழைப்பு, எந்த சூழல்லையுமே பொறுமை, கடமை, நம்பிக்கை நம்ம மேலே வந்துடுவோம். அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருக்கிறது. புத்தகம், தொழில், பிஸ்னஸ் இது எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம் அடையுங்க. மிகவும் நுணுக்கமான மனசு, மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க. ஆன்மீக உணர்வு அதிகம், ஆண்டவன் தான் துணை அப்படின்னு வாழக்கூடியவங்க. தினமும் தியானம், பரிகாரம் இதன் மூலம் அமைதியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணுறது மன அழுத்தத்தை கொடுக்கும். நிறைய பேர் துரோகத்தால் நம்பிக்கையை இழந்திருப்பீங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிறது, மற்றவங்க கிட்டேயும் அந்த நேர்மையை எதிர்பார்க்கிறது. அதனால் மற்றவங்க உங்களை எப்போவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக மாறப்போகுதுங்க. இத்தனை நாள் எனக்கு திருமணமே நடக்கலை, என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை, என் பையனுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட போகிறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. புதுசாக வீடு, நிலம் வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய நல்ல நாட்களாக தாங்க அமைய போகுது. இத்தனை நாள் நீங்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டத்துக்கு எல்லாமே விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னே கன்னிராசிக்கு சொல்லலாங்க.